ரொம்ப காலம் கட்சிக்காக உழைத்தவர்கள், தியாகம் செஞ்சவங்களாம் மூத்தவர்களா இருந்தாங்க, அனுபவம் பெற்றவர்களா இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு இவரை நேரடியா மேல கொண்டு வந்து வைக்கும் போது அன்புமணி எதிர்க்கலையே, அப்ப அனுபவம் பற்றி பேசலையே. இப்ப அவரு மருமகனை கொண்டு வந்து வைக்கும், அதாவது ராமதாஸ் அவருடைய பேரன், இவருடைய அன்புமணியுடைய மருமகன். அவரும் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். குடும்ப ஆட்சின்னு வந்த பிறகு அதுல எல்லாரையும் கொண்டு வந்து வரிசையா சேர்ப்பாங்க. அதுல சிக்கல் வந்துடும். அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த சிக்கல்ல அவர் அறிவிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, அவர் சின்ன பையன், அவனுக்கு எதுக்கு அவனை போய் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மேடையிலேயே இவங்க முன்கூட்டி பேசிக்கிற கூட இல்லை, யாரை கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க போட்டுருக்கு. அந்தந்த நேரத்துல என்ன தோணுதோ மருத்துவர் ராமதாஸுக்கு அதை சொல்லுவார் போட்டுருக்கு. அதை ஏதாவது கேட்டுட்டு போகணும், நான் சொல்றதை எதுக்குறவன் கட்சிக்கு இடம் இல்லைங்கிறாரு. உடனே அன்புமணி என்ன சொல்றாரு, நான் எனக்கு ஒரு தனி ஆபீஸ் ஒன்று பனையூர்ல வச்சிருக்கேன், இனிமே நீங்க அங்க வந்து பாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கட்சியை விட்டு அவரு நகர்ந்து வெளியே போறாரு அப்படி தீர்மானிச்சுட்டா இருக்கிற மாதிரிதான் அர்த்தம். அப்ப இது புகைச்சல் எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இருந்ததாக தெரிகிறது. அப்போதே என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு தான் பாமக போகணும்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உறுதியாக இருந்ததாகவும், அதை மீறித்தான் பாஜகவோட அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வைத்துக் கொண்டார் என்ற அப்பவே இந்த மாதிரியான விஷயங்கள், முரண்பாடுகள் வெளியே வந்து கொண்டிருந்தன. அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் அமைச்சராக முடியாது. இப்ப நாடாளுமன்றத்துல அவர் அதிமுக கொடுத்த அந்த ராஜ்யசபா மெம்பர் பதவி, அவர் எம்பி பதவி அவர்கிட்ட இருக்குது, 2 வருஷத்துக்கு இருந்துச்சு. ஆனாலும் இவர் எலெக்டட் எம்பியா போனப்போ கூட கடந்த 2019 இவர்